வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையாக, அதாவது இந்த பனியை மட்டுமே சார்ந்து வளரக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்தை பறிக்க தான் நம்ம இன்றைக்கி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த காடு பார்த்தீங்கன்னா எங்கள் நிலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் தாங்க இந்த காடு இருக்குது. காப்பு காடுன்னு பேர். இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பழங்கள் இருக்குதுங்க. இது எந்த விதமான சட்டவிரோதங்களும் கிடையாது. நீங்கள் பழத்தை பறித்து சாப்பிடலாம். நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த காட்டில் நிறைய மாடு மேய்ச்சிருக்கோம், ஆடுலாம் மேய்ச்சிருக்கோம். இப்போ இந்த காட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கடைகளிலுமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பழங்கள் இருக்குதுங்க. என்ன பழம்னு பார்த்தா நம்ம சூரப்பழத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சூரப்பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிசம்பருடைய எண்டுலேருந்து ஜனவரி எண்டு வரல தாங்க இந்த பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காது, அது அடுத்த ஆண்டு தான் கிடைக்கும். இது வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த பழங்கள் இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா சூரப்பழம், கிலாப்பழம் பார்த்து நிறைய வகையான பழங்கள் பார்த்தா நாகப்பழம், இது எல்லாமே பார்த்தா இந்த காட்டுள்ள இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டியில் அங்கே தான் வந்தோம். வண்டி நிப்பாட்டி உள்ளே போக போகிறோம். அந்த பழத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். நன்றி. நம்ம எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு எங்கள் ஏரியாவில் எங்கள் கழனி பக்கத்தில் ஒரு காடு ஒன்று இருக்குங்க, காப்பு காடு. அந்த காட்டுள்ளே தான் போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு அற்புதமான காட்டுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு பழம். இந்த பழம் பார்த்தோன்னா நம்ம எந்த கடையில் நீங்கள் பார்த்தாலும் கிடைக்காது. இது மாதிரி காட்டுங்களில் செடிங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த காட்டுள்ள தான் போயிட்டுருக்கோம். என்ன பழம் பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்தாலே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பழம். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைகளிலுமே கிடைக்காதுங்க. நீங்கள் இது மாதிரி இயற்கையான இடத்துல தான் பறித்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் மட்டுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். வாங்க பழத்தை காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஏரியாவில் இருந்தால் நீங்கள் பறித்து சாப்பிடுங்க. வாங்க உள்ளே போவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடர்ந்த காடு, பயலாம் ஒன்றும் கிடையாது. காட்டில் அந்தளவுக்கு விலங்குகள் எதுவும் கிடையாது. நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழம் என்ன பழம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூரப்பழம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம சூரப்பழத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த சூரப்பழம் பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதத்தில் எண்டு வரலையுமே இந்த பழம் கிடைக்குங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பழம். நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து வாயில் இந்த சொத்தப்பல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சொத்தப்பல்லுக்கு மற்ற எல்லாம் சரி. பார்த்தோன்னா பழம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. இது பாருங்க, இது சூரப்பழம் செடி தான். அந்தளவுக்கு பழம் அதிகமாக இல்லை. இது தெரியுதுங்களா, இருக்கு பாருங்கள் பழம். இதுதான் பழம். இருக்கு பாருங்கள். பழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மழை பெய்யலை, ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பாருங்கள் இவ்வளோ பழம் இருக்குது பார்த்திங்களா. பழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இந்த பழத்தை நம்ம பறித்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், பழத்தை பறிச்சாச்சு. ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்குது. இந்த பழம் நம்ம கடையில் நீங்கள் கிடைக்காது. இதுமாரி வந்து நீங்கள் பறித்து சாப்பிடும்போது தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே பறித்து சாப்பிடலாம், கழுவ வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. என்கிட்ட இது வந்து பனியால் மட்டுமே இந்த பழம் வளருது, மற்ற எதுவுமே கிடையாது. சில காய் வகைங்க இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்கும். இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பழம் இதெல்லாம் ஒரு பழமாக நீங்கள் நினைக்கலாம். தினந்தோறும் ஒரு 10 பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்குங்க. அவ்வளோ ருசியான பழம். இது பாருங்க, அவ்வளோ பழம் இருக்குது. தெரியுதுங்களா, அவ்வளோ பழம் தெரியுதுங்களா. இது பூரா சூரப்பழம் தான். இந்த பழம் பார்த்தோன்னா எலும்புக்கு அவ்வளோ நல்லது, உடலுக்கும் நல்லதுங்க. காலையில் அதாவது வெறும் வயிற்றுல இப்போ நம்ம சாப்பிட்டு தான் சாப்பிட்றத நீங்கள் வெறும் வயிற்றுலேயே கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இது முள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பழத்தினுடைய ருசி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது அதுங்களா. இந்த செடி ஃபுல்லாகவே பழம் தான். ஒரு லைட் வந்து பாருங்க, இந்த செடி ஃபுல்லாகவே பழம் இருக்குங்க. வந்து இந்த பழத்தெலாம் நீங்கள் பறித்து சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா, நீங்கள் என்னென்ன பழமோ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்கு பதிலாக இந்த சூரப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதத்தில் இந்த சூரப்பழத்தை சாப்பிடுங்க. யாரும் இந்த பழத்தை மிஸ் பண்ணுறாதீங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மீண்டும் வேற ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சைடில் வந்து இது மாதிரி வந்து சூரப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து கடைகளில் கிடைக்காது. நீங்கள் இது மாதிரி இயற்கையாக போய் பறித்து தான் சாப்பிடணும். சூரப்பழத்தின வீடியோ நிறைய யூடியூப்லேயும் கூகுளில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள்.
இது உங்களுக்கு தெரியணும் தான் நம்ம சேனலில் போடுறோம். மீண்டும் வந்து வேறு ஒரு நல்ல ஒரு இயற்கை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.